மதுரையில் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தொடர்ந்த வழக்கில் காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில் தேவையான பாதுகாப்பு வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும். மதுரை எஸ்பிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சைபர் குற்றங்கள் தொடர்பாக 2019, 2020, 2021 ஆண்டுகளில் 30,631 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மாநிலங்களவையில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் பதில். செந்தில் பாலாஜியிடம் 3வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. பல கேள்விகளுக்கு தெளிவான பதில் கூற மறுத்து அடம் பிடிப்பதாக தகவல். கரூரில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் கட்டி வரும் பங்களா வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மனைவி விசாரணைக்கு ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவு. கரூர் ராமகிருஷ்ணபுரம் பகுதியில் உள்ள வீட்டில் அதிகாரிகள் சம்மன் ஒட்டினர். கீழடியில் அகழாய்வு பணியின் போது பாம்பின் தலை உருவம் கொண்ட சுடுமண் கண்டுபிடிப்பு. வட்ட சில்லுகள், இரும்பினால் செய்யப்பட்ட ஆணி, கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகளும் கிடைத்துள்ளன. கள்ளக்குறிச்சியில் இருசக்கர வாகனத்தில் இருந்த 36,000 ரூபாய் திருட்டு. சிசிடிவி காட்சி மூலம் மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. தூத்துக்குடி, சேலம், திருவள்ளூர், வடசென்னை அனல் மின் நிலையங்களில் பல்வேறு காரணங்களால் மின் உற்பத்தி பாதிப்பு. மின் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தூத்துக்குடி மாவட்டம் கருங்கடல் ஊராட்சிக்கு சொந்தமான குப்பை வண்டி நடுவழியில் நின்றதால் இருசக்கர வாகனம் மூலம் கயிறு கட்டி இழுத்து வரப்பட்ட அவலம். குப்பை வண்டிகள் முறையாக பராமரிக்கப்படாததால் கடும் அவதிக்குள்ளாவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. கள்ளக்குறிச்சியில் பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே இருசக்கர வாகனத்தில் வைக்கப்பட்டிருந்த 6 லட்சம் ரூபாய் கொள்ளை. பட்டப்பகலில் கை வரிசை காட்டியவர்கள் குறித்து விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே 7 வீடுகளில் நகை, பணம் கொள்ளை. தொடர் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தனியார் நிறுவன பேருந்து கவிழ்ந்து விபத்து. காயமடைந்த 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மருத்துவமனையில் அனுமதி. தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரியில் நுழைவாயில் முன்பு மாணவர்கள் போராட்டம். கல்லூரி நேரங்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்க கோரிக்கை. தேனி மாவட்டம் கம்பம் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நடத்துனர் என கூறி மோசடியில் ஈடுபட்டவர் கைது. திரைப்பட பாணியில் பேருந்தில் சீருடை அணிந்து போலி டிக்கெட்டுகளை வழங்கியது அம்பலம். தூத்துக்குடி மாவட்டம் அமளி நகரில் 3வது நாளாக மீனவர்கள் மனித சங்கிலி போராட்டம். அரசு அறிவித்தபடி தூண்டில் வளைவு பாலம் அமைக்கவில்லை என குற்றச்சாட்டு. சிதம்பரம் அருகே மருந்தகத்தில் சிகிச்சை அளித்த போலி டாக்டர் கைது. சிகிச்சை பெற்றவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது தொடர்பாக விசாரணை நடைபெற்ற நிலையில் உண்மை அம்பலமானது. ரிஷிவந்தியம் அருகே மடத்தில் படித்த சிறுவர்களிடம் பாலியல் அத்துமீறல். போக்சோ சட்டத்தின் கீழ் சிவனடியார் கைது. சென்னை அடுத்த பள்ளிக்கரணையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள ராட்சத பேனர்கள். உயிர் பலி வாங்குவதற்கு முன் நடவடிக்கை எடுக்க வாகன ஓட்டிகள் கோரிக்கை.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மேலும் குறைவு. சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 44,240 ரூபாய்க்கு விற்பனை. நாளை மற்றும் நாளை மறுநாள் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சாவூர், திருச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சந்திரயான் 3 விண்கலத்தின் சுற்றுவட்ட பாதை 2வது கட்டமாக மேலும் குறைப்பு. வரும் 14ஆம் தேதி சுற்றுவட்ட பாதை மேலும் குறைக்கப்படும் என இஸ்ரோ தகவல். தெலுங்கானாவில் அரசு அலுவலகத்தில் ஹெல்மெட் அணிந்து பணிபுரியும் ஊழியர்கள் பழமையான கட்டடத்திற்கு பதிலாக புதிய கட்டடம் கட்ட கோரிக்கை விடுத்தும் அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு.